இப்போ நெல்லையில இன்னும் தீண்டாமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சாதிய தீண்டாமை. நீங்க வந்து ஒரு இளைஞரா இருக்கீங்க. ஃபியூச்சர்ல வரும்போது இதை எப்படியெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வரக்கூடிய அரசாங்கத்துக்கு என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்க? ஆக்சுவலி நெல்லை வந்து இந்த வெட்டு குத்துக்கு பேர் போனதே வந்து மெயினா அந்த கேஸ்ட் வச்சுதான். அதை மெயினா வச்சுதான் வந்து இந்த கொலை எல்லாமே வந்து நடக்குது. கேஸ்ட், நான் இந்த கேஸ்ட், நீ அந்த கேஸ்ட், அதுலதான் இந்த வெட்டு குத்து கொலை வந்து அதனாலதான் திருநெல்வேலி அதுக்கே பேர் போனது. ஸோ வந்து அதுக்கெல்லாம் வந்து காவல்துறை வந்து நல்ல ஒரு இது எடுக்கணும். இந்த இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து ஆக்ஷன் ஒழுங்கா எடுக்காதனாலதான் பயம் இல்லாம என்ன செய்யறாங்க, வெட்டு பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு 4 நாள் 1 மாசம் 2 மாசம் ஜெயில இருந்துட்டு மறுபடியும் வந்து அதை தான் பண்றாங்க. ஸோ அதுக்கான தண்டனை வந்து கரெக்டா அவங்க வந்து கொடுக்கணும். காவல்துறை வந்து அந்த மாதிரி காவல்துறையை வந்து பொலிட்டிக்கல் பீப்புள், அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பீப்புள் சிஎம்மா வந்து காவல்துறையை ட்ரெயின் பண்ணி அது பண்ணணும். அதே மாதிரி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாருமே சமம் அப்படிங்கறத வந்து நாங்க வந்து சொல்லி கொடுப்போம். நீங்க சொல்லி கொடுப்பீங்க, உங்களோட குழந்தைகளுக்கு வந்து எல்லாரும் சமம், சாதியை பார்க்க கூடாதுன்னு சொல்லி தருவேன்னு சொல்லுங்க. சூப்பர், வெரி குட், வெரி குட். இந்த ஒரு கருத்துக்கே அவங்களுக்கு பெரிய கிளாப் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் படித்தவர்கள், இளைஞர்கள், நாம வந்து இவ்வளவு அரசியல், பொருளாதாரம், பொறியியல், டெக்னாலஜி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, தம்பி கவனிக்கணும், டெக்னாலஜி, இசி படிக்கிறீங்க, சிஎஸ்சி படிக்கிறீங்க, ஐடி படிக்கிறீங்க, பல உலக தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர்ல போய் நாமளும் திரும்பவும் அதே மாதிரி சாதியை பார்த்தோம்னா அது எவ்வளவு பெரிய தப்பா போயிடும். நம்ம மனிதர்கள்ல எல்லாரும் சமம்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இல்ல இந்த சாதிக்காரனுக்கு ஒரு மூளை 100 கிராம் அதிகம், இந்த சாதிக்காரனுக்கு மூளை 100 கிராம் கம்மி, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பிளட்ல வந்து அந்த அந்த சாதியா இருந்தா, ஒரு குறிப்பிட்ட சாதியா இருந்தா பியூரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், இந்த குறிப்பிட்ட ஜாதியா இருந்தா 200 வருஷம் உயிரோடு இருப்பாங்க, அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. மனிதர்கள் எல்லாரும் சமம் நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே கை தூக்கிட்டேன். அவ்வளவுதான், நிகழ்ச்சியை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம் சொல்ல மாட்டேன், இன்னும் 2-3 கேள்வி மட்டும் இருக்கு. ஓகே, உங்க எல்லாருக்குள்ளயும் நல்ல புரிதல் இருக்கு. குறிப்பா பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவ மாணவிகள் ரொம்ப அருமையான புரிதலோடு இருக்கிறீங்க. சாதிய ரீதியான இந்த தீண்டாமை இல்ல பாகுபாடு இதெல்லாம் நம்முடைய முன்னோர் காலத்தோடு இதெல்லாம் ஒழிஞ்சு போயிடணும். நம்முடைய இளைஞர்கள் அது மாதிரியான எந்த சிக்கலுக்குள்ளும் சென்று சிக்கிவிடக் கூடாது, எல்லாரும் சமவா அப்படிங்கிற எண்ணத்தை நீங்களும் உருவாக்கணும். நம்முடைய பெற்றோர், நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்ம பகுதியில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்டா நான் அதை வச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக.